வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வேகமாக வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடிந்த பின்பு கப்பர் நகுமுக்கு போனார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தினுடைய முந்தின அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இவருக்கு பல சீடர்கள் இருந்தார்கள். இவர் அற்புதத்தை செய்தபடியால் இவர் பின்பற்றி வருவதற்கு ஒரு பெரிய கூட்டமே காத்து கொண்டிருந்தது. இதனுடைய முந்தின அதிகாரத்தில் அது மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் அந்த 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை கர்த்தர் அப்போஸ்தலராக மாற்றுகிறார். அதே போல் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசிக்கும்படியாக உள்ள வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல நாம் யாரையும் தவறாக குற்றப்படுத்தி விடக்கூடாது என்கிற காரியத்தை ஜனங்களிடத்தில் பேசுகிறார். அதே போல ஞானமுள்ளவன் எதன் மேலே தன்னுடைய வீட்டை கட்டுகிறான் என்கிற அழகான காரியங்களை சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிந்த பிறகு மிக அழகாக சொல்லியிருக்கிறது, கப்பர் நகுமுக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது he entered கப்பர்நகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது தமிழிலே சரியாக மொழிபெயர்த்தால் என்ன மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லும் தெரியுமா? அவர் கப்பர்நகுமுக்குள் நுழைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே உலாவ அசைவாட ஆசீர்வதிக்க நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கைக்குள்ள, அவனுடைய குடும்பத்திற்குள்ள, ஒருவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சரீரத்திற்குள்ளே இருதயமாகிய அந்த ஆலயத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து கடந்து வந்தாரே ஆனால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? வெளியரங்கத்தில் இயேசு இருக்கிறார், ஆனால் இருதயத்தில் இயேசு இல்லாமல் வேறு காரியங்களுடைய இருதயத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கப்பர்நகுமுக்கு போனார். இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவர் வரும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் கப்பர்நகுமுக்கு செல்ல வேண்டுமானால் அதில் சில குணாதிசயங்கள் இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே வர வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்திலே சில குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் இருந்தால் I will enter into your heart, நான் உடைய இருதயத்திற்குள்ளே கடந்து வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் சாவியை போட்டு இருத்தி பூட்டி வச்சிருக்கிறோம். யார் வந்தாலும் பரவாயில்ல, இயேசு வந்துட்டா அவ்வளவுதான். இயேசு என் இதயத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாதபடி சத்ருவானவன் கொடுத்த பாவமான சாவியை கரங்களில் வச்சு ஒவ்வொரு நாளும் பூட்டி வச்சிருக்கிறோம். இயேசுவுக்கு வாழ்க்கையை கொடுத்தவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நாள் கெட்டு போனதால் சரித்திரம் சொல்லவே இல்லை. இயேசுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் உடைந்து போனதாக இந்த உலகத்தில் எந்த சரித்திரத்திலும் பார்க்க முடியவில்லை. அழகான ஒரு பாடல் உண்டு, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் உண்டு, இயேசு வந்த வீட்டில் விடுதலை உண்டு. இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வீட்டில் விடுதலையை பார்க்க முடியலை, எத்தனையோ தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் சுகத்தை பார்க்க முடியலை, எத்தனையோ தேவ ஜனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஆறுதலை, இளைப்பாறுதலை பார்க்க முடியவில்லை. கோடிக்கணக்காக காசு வச்சிருக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து போய், வாழ்க்கையில் சுகத்தை இழந்து போய், வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அதன் மத்தியிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் தேவனுக்காய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு அவருடைய இருதயத்திற்குள்ளே கடந்து வருகிறார். He will enter. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, He enter கப்பர்நகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கப்பர்நகுமுக்குள்ளே நுழைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே நுழைய வேண்டுமானால், உங்கள் இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் நுழைய வேண்டுமானால், இன்னும் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், எதிர்காலத்தில் ஆண்டவர் நுழைய வேண்டுமானால் நமக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத புஸ்தகத்தின் உதவியோடு, இந்த வசனத்தின் உதவியோடு உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது,
கப்பர் நகுமுக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடிந்த பின்பு அவர் என்ன பண்றாரு? கப்பர் நகுமுக்குள்ளே போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல பிரசங்கத்தை கொடுக்கிற, நல்ல வார்த்தையை, நல்ல ஜெபம், நல்ல ஆராதனை கொடுத்திருக்கிறாரு. இதற்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ண முடியாது விரும்புகிறார்னா, நம்முடைய இருதயத்திற்குள்ள வரும்படியாக விரும்புகிறார். மூல பாஷையில் கப்பர் நகும் என்பதற்கு மிக அழகான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கப்பர் என்றால் ஒரு கிராமம் என்ற அர்த்தம், வில்லேஜ் என்ற அர்த்தம். நகும் நகும் என்றால் கம்ஃபர்ட் என்ற அர்த்தம், இளைப்பாறுதல் என்ற அர்த்தம், சமாதானம் என்ற அர்த்தம். அப்படின்னா கப்பர் நகும் என்றால் என்ன? சமாதானத்தின் கிராமம் என்ற அர்த்தம். எனக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்மளை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். ஒரு பட்டணத்திலேயோ இல்லை ஒரு கிராமத்திலேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, நாம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருந்தால் ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ளே கடந்து வருகிறார். இன்னைக்கு சபைக்குள்ளேயே பிரச்சனை. நீ பெரியாளா, நான் பெரியாளா, நீ அந்த 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 இடத்தை சேர்ந்தவன், நான் இந்த இடத்தை சேர்ந்தவன். பிரிவினைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு பிரிவினைனால ஆண்டவரால் உள்ள வர முடியவில்லை. பெரிய சாவியை போட்டு பூட்டி இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரவிடாதபடி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? சாவியை போட்டு பூட்டி வச்சிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட சாவி தெரியுமா? சமாதானத்தை கெடுத்து போடுகிற சாவி. ஆண்டவர் எப்படிப்பட்டவனுடைய இருதயத்தில் கடந்து வருகிறாரே, ஆனால் யாருக்கு நீங்கள் அன்பாக இருக்கிறீர்களோ துரோகம் செய்தவர்களை நேசியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவேளை ஒருவன் உடைய ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை அறைய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அப்படி மாறிட்டாங்க. என்னை அடிக்கிறாங்களா, மறுபடியும் நான் அடிப்பேன். எங்கள் சபையை உடைக்கிறானா, நானும் உடைப்பேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்முடைய உலகத்தில் அவர் செய்யவில்லை. அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் அடிபட்டார், நொறுக்கப்பட்டார். அவரால் செய்திருக்க முடியும். அந்த சிலுவை பாடுகளில் அவர் கடந்து சொல்லும் பொழுது அவரை அடித்தார்கள், உடைத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிதாவே தாங்கள் செய்வது என்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இன்னைக்கு அறியாமையினால ஒருவேளை உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், ஒருவேளை அவங்க தெரியாமல் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அவர்களை நேசிக்கிறவர்களாக, தாங்குகிறவர்களாக, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். The village of comfort என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூல பாஷையில். கப்பர் நகுமுக்குள்ள ஆண்டவர் போறாருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு இடம் தெரியுமா? தேவனுடைய அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு நகரம், தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நகரமாக காணப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே சண்டை, இன்னைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ளாலேயே வேறுபாடுகள், இன்னைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ளே போட்டி பொறாமைகள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், விட்டு கொடுத்து பார், நேசித்து பார், அன்பாக இருந்து பார், இருதயத்திற்குள்ளே கடந்து வருவேன். ஆவியின் கனிகளை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அன்பு என்று சொல்லுகிறார். அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற கனியாகிய அன்பு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே காணப்படுமே ஆனால் அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் மறக்கும். இன்னைக்கு அன்பு நமக்குள்ள வந்துட்டுனா துரோகம் செஞ்சவங்களெல்லாம் மன்னிச்சிடலாம். இன்னைக்கு இந்த அன்பு குறைந்து போகிறதுனால மன்னிக்கவும் முடியலை, ஆண்டவர் நமக்குள்ள கடந்து வரவும் முடியலை. ஆண்டவர் அந்த ஜெபத்தில் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார். எங்களுடைய பாவங்களை, மற்றவருடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தருளுமப்பா. நீங்கள் மன்னித்தால் தான் ஆண்டவர் மன்னிக்க முடியும். இன்னைக்கு அன்பு வந்தால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். அந்த அன்பு தேவ அன்பை பெற்றுக்கொண்ட ஆண்டவரை இதுவரைக்கும் நான் எதிர்த்து பேசியிருக்கிறேன், இதுவரைக்கும் அவங்கள தப்பாக பேசியிருக்கிறேன், ஆனால் இன்றையிலிருந்து அவளை கம்ஃபர்ட் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது போல வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட் என்று சொல்லியிருக்கிறது போல கப்பர் நகுவுக்குள்ளே தேவன் கடந்து வர வேண்டுமானால் அது அன்பை கொடுக்கிற ஒரு கிராமமாக இருக்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்துகிற இருதயமாக இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்தில் தபித்தாளை குறித்து சொல்லும் பொழுது தொர்க்காள் என்று பெயர் கொண்டவள், அவள் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தாள். தனக்கு முயன்ற காரியங்களை, தெரிந்த காரியங்களை, அழகான சட்டைகளை தைத்து அங்கிருந்த ஏழைகளுக்கு, விதவை தாய்களுக்கு அவள் வழங்கி கொண்டே இருந்தாள். ஒரு நாள் மரித்து போனாள்.
இவள் நேசித்தபடியால் ஒரு அப்போஸ்தலன் அந்த இடத்துல கடந்து வருகிறாள், ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். செத்து போன சரீரம் உயிரோடு எழும்பினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு அவளுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு நம்ம இருதயத்தில் தேவ அன்பு இருக்குதா? இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறாரா? அவர் வாசம் பண்ண வேண்டுமானால் துரோகியெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே இன்னையிலேருந்து அன்பு பாராட்டுறேன்ப்பா, அன்பா வாழ்கிறேன் தகப்பனை, இருக்கிற நாள் வரைக்கும் நான் கம்ஃபர்ட்டை கொடுக்கிற மனுஷனாக வாழுகிறேன், அடைக்கலம் கொடுக்கிற ஒரு பட்டணமாக நான் மாறுறேன்ப்பா, உங்கள் நாமத்தை வெளிப்படுத்துகிறவனாக, இயேசுங்கிற சிறந்த நாமத்தை சொல்லுகிற நான் அந்த அன்பை வெளிக்காட்டுகிறவனாக நான் வாழ விரும்புகிறேன். ஒப்பு கொடுக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து வரும்படியாக விரும்புகிறேன். அதே கப்பர்நகூமுக்கு மற்றொரு அர்த்தத்தையும் மூல பாஷையிலே கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது பார்த்துட்டோம், வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, கஃபர் என்பது வில்லேஜ், கிராமம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாகும் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் என்ன தெரியுமா? மன்னிப்பு என்ற அர்த்தம், சாரி என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கும் சாரி கேட்க விருப்பமே இல்லை. தப்பு செஞ்சிருப்பான், ஆனால் சொல்லுவான், அவன் கேட்டாதான் நான் சாரி கேட்பேன். பரிசுத்த கிறிஸ்தவனாக இருப்பான், ஞாயிற்றுக்கிழமை இல்லை 365 நாள் சபையை பார்க்காம வீட்டுக்கு போக மாட்டான். பயங்கரமாக வெளியே தன்னை பெருமையாய் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவங்க சொல்கிற காரியத்தை நான் பார்த்துருக்குறேன், அவன் மன்னிப்பு கேட்காம அவன் காரியத்தை செய்யாமல் நான் கால் எடுத்து முன்னாடி வைக்கவே மாட்டேன் அப்படிமா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னிப்பு கேட்க பழக வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தா ஈகோல வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இன்னைக்கு தேவ ஜனங்கள் பெருமையான வாழ்க்கையை வாழுகிறார்கள். இன்னைக்கு ஜனங்கள் மனம்போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? கோபத்தை வெளிப்படுத்தாம, ஆண்டவரே மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன்ப்பா, ஒருவேளை என் மேலே தவறு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரை இது நிமித்தமாக பரலோக ராஜ்யம் வருவதற்கு அது தடையாக மாறிவிடக்கூடாது தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு இந்த சாதாரண மன்னிப்பு எனக்கு தடையாக போயிடக்கூடாதுப்பா, என்னை ஆசீர்வதியும், என்னை பெரியவனாக மாற்றும், என்னை மறுபடியும் உயர்த்தும் என்று யாரு கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்கும்படியாக அத்திமரத்தின் மேலே ஏறி நிற்கிறான். ஆண்டவர் அவனிடத்தில் வந்து சகையுவே என்று கூப்பிட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், எப்படி இவருக்கு என்னுடைய பெயர் தெரியும்? எனக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், வெளிப்பிரகாரத்தில் நான் கிறிஸ்தவன் தான்யா, நான் இத்தனை வருஷம் சபைக்கு போகிறேன், நான் போகிற சபை அப்படிப்பட்ட சபை, நான் போகிற சபையில் அந்த பாஸ்டர் இருக்கிறாங்க, இந்த பாஸ்டர் இருக்கிறான், எத்தனை பாஸ்டர் இருக்கட்டும், ஆண்டவர் விரும்புகிறார் மன்னிப்பு கேட்க முடியுமா உன்னால? இன்னைக்கு இதெல்லாம் கேட்க விருப்பம் இல்லை. நான் சபைக்கு போகிறத குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறாயே, அதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கிறேன் ராஜா, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கிறேன். சகை இறங்கி வந்தான், ஆண்டவரை ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் ஒருவேளை யாரிடத்துல ஆகிலும் அநியாயமாக வாங்கியிருந்தா 4 தனையாக திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா, என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன், நான் மன்னிச்சிட்றேன்ப்பா, என்னை மன்னியும் என்று தேவ சமூகத்தில் கேட்கிறான். முதல்ல நீங்க மன்னிச்சாதான் ஆண்டவர் உங்களை மன்னிக்க முடியும். நீங்களும் நானும் செய்த பாவம் சாதாரண பாவம் அல்ல. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பாவத்தோடு தான் நம்ம பிறந்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒருத்தரை பரிசுத்தமாய் மாற்ற அவர் மட்டும் போதுமானவராக இருக்கிறார். நம்மளை பரிசுத்தமாய் மாற்ற இயேசு ஒருவர் தான் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகையு அப்படிப்பட்ட ஒருவன். அவன் சொல்லுறான், ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஆண்டவரை நான் தப்பாக தான் வாங்கிட்டேன், நான் அநியாயமாக வாங்கிட்டேன் ராஜா, நான் ஜனங்களை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவங்கள கடினப்படுத்திட்டேன், ஆனால் எனக்கு இனி அப்படி வாழ விருப்பம் இல்லை, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வருவீங்களான்னு கேட்குறான். ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்தார். தூரத்துலேருந்து பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒருத்தனுடைய வீட்டுக்குள்ளே போகணும், ஏன் இந்த இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போகணும்? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தேடி தான் வந்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட உங்களை தேடி தான் வந்திருக்கிறாரு, இந்த பாவத்தை செஞ்ச உங்களை தேடி தான் வந்திருக்கிறாரு. இவ்வளவு துரோகம் செஞ்ச, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பாவமான காரியத்தை செய்த உங்களை தேடி தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். வீட்டுக்குள்ளே போனதும் எல்லாரும் கேட்டாங்க, இயேசுக்கு போகணுமா? அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு விடுதலை வந்துச்சு, இந்த வீட்டுக்கு நிம்மதி வந்துச்சு. காரணம்னா
he surrendered himself. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டான். இன்னைக்கு மன்னிப்பு கேட்க பழகுங்க. இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஓயாமல் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? பிடிச்ச பிடியில வைராக்கியம். ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தால் பரவாயில்ல. யாக்கோபுக்கு இருந்துச்சு. யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன். பிடிவாதம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு மேலே பிடிவாதம், பிள்ளைகளுக்கு அம்மா மேலே பிடிவாதம், அப்பா மேலே பிடிவாதம். பல வருஷம் பேச மாட்டான், ஆனால் சபைக்கு மட்டும் 365 நாளுமே உட்கார்ந்துருப்பான். நல்லா வெள்ளையும் சொல்லையும் போடுறதுல மட்டும் எந்த குறையும் இருக்காது. சொந்த சகோதரத்தில் பேச மாட்டான், சொந்த சகோதரிடத்தில் பேச மாட்டான், சொந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்துட்டு இருப்பான். ஆனால் செய்கிற காரியம் மட்டும் வெளிப்பிரகாரமாக பார்த்தா ஓஹோன்னு பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டிய நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட இருதயத்தில் காணப்படும்னால தேவ சமூகத்தில் ஆண்டவரை மன்னிக்கிறேன் தகப்பனை, மன்னிக்க விரும்புகிறேன். நான் செய்தது குற்றம்தான், நான் செய்தது தவறு தான், என்னை மன்னித்து விடும். இனி நான் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில், இன்னைக்கு மனுஷன் வெளிப்பிரகாரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை கணக்கு போடுறது கூட வெளிப்பிரகாரத்தை வச்சு தான் கணக்கு போடுறான். ஆண்டவர் வெளியரங்கத்தை பார்க்குற தேவன் அல்ல. இந்த உலகம் ஒருவேளை உங்கள் வெளிப்பிரகாரத்தை பார்த்து கைத்தட்டி ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து உங்கள் ஸ்டேட்டஸை வச்சு ஓ சூப்பர் அப்படின்லாம். ஆனால் அடுத்த நிமிஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது மனுஷ வாழ்க்கை. இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை அடுத்த செகண்ட் நிச்சயம் அல்ல. தேவ சமூகத்தை நம்மை விட்டு கொடுத்து நம்ம மன்னிப்பு கேட்ட ஆண்டவரை எங்களை மன்னித்து விடுமாப்பா, எங்களை நீர் ஆசீர்வதியும் தகப்பனை, நெருக்கங்களை மாற்றும் மன்னிப்பு கேட்குறோம், எங்களை மன்னிச்சிருங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களை மன்னிக்க அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த கப்பர் நகுமை குறித்து வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் மிக அழகான ஒரு காரியத்தை வாசிக்க முடியும். இந்த சீமோன் பேதுரு மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு இடம். இந்த கப்பர் நகும் எங்கே இருக்கிறதானால் கலிலேயா என்கிற ஒரு கடற்கரையின் ஓரமாக இருக்கிற அழகான ஒரு சின்ன ஒரு நகரம், ஒரு சின்ன ஒரு பட்டணம் என்று வைத்துக் கொள்வோமே. அதில் தான் பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்லுகிறார், எப்பா நீ என் பின்னாடி வந்தா மீன் பிடிக்கிறவனாக அல்ல மனுஷனை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது என்ன தெரியுமா? ஆண்டவரை யார் பின்பற்றுகிறார்களோ, மனுஷனா அல்ல. இன்னைக்கு பார்த்தா நான் அந்த ஒரு காலத்தில் பார்த்துருக்கிறேன், என் கூட படிக்கிற என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் அந்த ரஸ்லிங் சாம்பியனை போல நான் மாறணும், அவனை போல குத்து சண்டை போடுறவனை போல நான் இருக்கணும். என் ஹேர் ஸ்டைல் அப்படி மாற்றிருப்பாங்க, நடை உடை பாவனைகள் அப்படி மாற்றிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய ட்ரெண்ட் இருக்குது, நான் இந்த பாஸ்டரை போல இருக்கணும். எப்படி? வாழ்க்கையில் இல்லை, அவனுடைய நடை உடைகள் பாவனைகள். ஒரு மனுஷனை பார்க்குறேன், அவர் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் போட்டுக்கிற ஷூவை பார்த்துட்டு சொல்கிறாரு, பிரதர் இவர் போட்டுக்கிற ஷூவை பாருங்கள், இதே போல் ஷூவை வாங்கி நம்ம போடணும். அவர் போட்டுக்கிற ஷூ இருக்கட்டும், அது 10,000 ரூபா 20,000 ரூபா அவருக்கு காசு இருக்கா, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். நம்ம வாங்கி போட்டால் கிழிஞ்ச ஷூவை தான் போட முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்காக அவனை போல வாழணும்னு விரும்பக்கூடாது, ஆண்டவரை ஃபாலோ பண்ண விரும்பணும். இன்னைக்கு மனுஷன் யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு சாதாரண மனுஷரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான், பாஸ்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பாஸ்டர் வார்த்தையை சொல்றது தான். இன்னைக்கு ஆண்டவர் எங்களை மாதிரிப்பட்ட சாதாரண அடிமைகளை உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் எங்களை பின்பற்றுவதற்காக அல்ல, எங்களை ஃபாலோ பண்ண அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபாலோவர்ஸ் தேவை. இன்னைக்கு யூடியூப் பேஜில் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் பரலோகம் ஒரு நாளும் கொண்டு போக முடியாது. நான் சொல்லலாம், அந்த சபையை ஃபாலோ பண்ணுறேன், இந்த சபையை ஃபாலோ பண்ணுறேன், அமெரிக்காவில் இருக்கிற சபையை ஃபாலோ பண்ணுறேன், அந்த பாஸ்டரை ஃபாலோ பண்ணுறேன். நீ எந்த பாஸ்டரை ஃபாலோ பண்ணாலும் உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு வராது. என்னைக்கு இயேசுவை உன் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் உன்னுடைய வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறது தெரியுமா? நீ மனுஷனுக்கு பின்பதாக நடந்து கொண்டிருக்கிறாய். பேதுரு எல்லாவற்றையும் விட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு வார்த்தையை மாத்திரம் நம்பி ஒரு காரியத்தை செய்கிறார். அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவருக்கு பின்னாடி நடந்து வருகிறார். அதனால தான் அந்த அப்போஸ்தலனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். எரிகிற அந்த சட்டிக்குள்ள எண்ணெய்க்குள்ள தூக்கி போட்ட பிறகும் உயிரோடு கூட வைத்திருந்தார். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து.
அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் மகத்துவமான நாமம், நாமம் உயர்ந்த நாமம். யார் அந்த இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, உலகத்தை விட்டுட்டு, உலகத்திற்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு அந்த பாஸ்டரை ஃபாலோ பண்ணுற அவர் பெரியவர். சிலரை பார்த்துருக்கிறேன், கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் அவன் முன்னாடியே நடப்பான். குறைவா சொல்ல விரும்பலை, ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுருக்கணும். இந்த பரலோகத்துக்கு கொண்டு போகிற இந்த பாஸ்டரோ நானும் உங்களை கொண்டு போக முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் கொண்டு போக முடியும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் உள்ளான இருதயம் தெரியும், அவருக்கு மட்டும்தான் ஆழமான இருதயம் தெரியும். எனக்கு நிறைய பேரை பார்க்குறேன், கொஞ்சம் பேர் செல்வாக்கு இருக்குன்னா அவங்க பின்னாடி ஓடுவாங்க. இன்னைக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது பழக்கமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாது, தெய்வம் என்னை ஆசீர்வதிக்க முடியும். மனுஷன் எனக்கு உயர்வை கொடுக்க முடியாது, என்னுடைய தெய்வம் எனக்கு உயர்வை கொடுக்க முடியும். மனுஷன் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பார். அதை முழுவதுமாக விசுவாசிக்கிறேன், அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நம்புகிறேன். அதை தான் ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதே, ஆண்டவர் இன்றைக்கு உனக்குள்ளே கடந்து வரும்படியாக விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் கடந்து வரும்படியாக விரும்புகிறார். அவர் வருவதற்கு யார் ஒப்பு கொடுக்குறீங்களோ, 3 காரியம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். முதலாவது பார்க்குறோம், பிறருக்கு அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும், பிறரை நேசிக்கிறவர்களாக வாழ வேண்டும். இரண்டாவது, கப்பர்நகும் என்பது மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கணும். தப்பு செய்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். நான் மன்னிச்சிருங்கப்பா ஆண்டவர், அவங்க செஞ்சதை நான் மன்னிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, தேவ சமூகத்தில் கேளுங்க. மூன்றாவது பார்க்குறோம், அவரை பின்பற்றி வருகிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். மனுஷனை ஃபாலோ பண்ணுறதில்ல, மனுஷனுடைய வாழ்க்கையில் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் பார்க்கறது போல் இன்றைக்கி நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், அது எனக்கு பரலோகத்தோடு கொடுக்கும். நோ, ஆண்டுடைய வசனம், தேவ சமூகத்தை நீங்கள் காத்திருக்கிறது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும். இன்றைக்கி ஒரு பொருத்தனை எடுப்போம், அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வேன் என்று தேவ சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் இந்த 3 காரியங்களையும் சொல்லுவோம். ஆண்டவரே, நான் அன்பாக இருக்க விரும்புகிறேன், மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன், உம்மை தொடர்ந்து பின்தொடர்ந்து வர விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போம். நிச்சயமாய் பரலோக தேவன் நீங்கள் எதிர்பார்ப்பதை விடவும் அற்புதங்களை செய்ய அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். இருக்கிற கண்களை மூடி. சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.